ஆந்திராவில் லாரி ஒன்று பிரேக் செயலிழந்ததால் சிறுவர் பூங்காவில் நிலை தடுமாறி உள்ளே நுழைந்தது. இதில் டிரைவர் உட்பட 2 பேர் காயமடைந்துள்ளனர். தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டுள்ளோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிரண், விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. நிச்சயமாக சாலையில் சென்று கொண்டிருந்த மணல் லாரி ஒன்று திடீரென சாலை ஓரத்தில் உள்ள சிறுவர் பூங்காவின் தடுப்புச் சுவரை மோதி உள்ளே நுழைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடற்கரை சாலை வழியாக சென்று கொண்டிருந்த மணல் லாரி ஒன்று திடீரென பிரேக் செயலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்குள்ள தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு சாலை ஓரத்தில் உள்ள சிறுவர் பூங்காவில் புகுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் உட்பட 2 பேர் காயமடைந்துள்ளனர். வழக்கமாக சிறுவர் பூங்காவில் பொதுமக்கள் காலை வேளையில் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். ஆனால் இன்று அதிர்ஷ்டவசமாக காலை போது அங்கு யாரும் இல்லாத காரணத்தினால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிரண்.